விமான விபத்தில் மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் மரணமடைந்திருக்கிறார். விரிவான விவரங்களோடு எமது செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நிரஞ்சன், விவரங்கள் என்ன? தற்பொழுதுதான் நாம் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த துயர செய்தி என்பதுதான் வந்திருக்கிறது. அஜித் பவார் அவர்கள் இந்த விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது வந்திருக்கின்றது. மகாராஷ்டிராவின் மிக முக்கியமான அரசியல் ஆளுமைகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் அஜித் பவார். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மகாராஷ்டிராவின் முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை நிர்ணயித்த சக்தியாகத்தான் அவர் இருந்தார். இடையில் அவரது உறவினரான அவரது குருநாதராக பார்க்கப்படக்கூடிய சரத்பவார் அவர்களுடன் அவருக்கு பிணக்கு ஏற்பட்டு பிறகு கட்சியிலிருந்து வெளிவந்து மகாராஷ்டிராவின் எந்த ஒரு தருணத்திலும் தான் ஒரு அசைக்க முடியாத சக்தி என்பதை அவர் மீண்டும் மீண்டும் நிரூபித்து வந்தே இருந்திருக்கிறார். அதே போல மத்திய அமைச்சரவை பொறுப்பிலும் அவர் வகித்திருக்கிறார். மகாராஷ்டிரா மாநில அமைச்சரவை பொறுப்பிலும் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்து வந்திருக்கிறார். அவர் துணை முதல்வர் என்ற அந்த மிக முக்கியமான பதவியையும், தற்பொழுது மகாராஷ்டிராவின் நிதித்துறை அமைச்சர், இந்தியாவின் வர்த்தக தலைநகராக இருக்கக்கூடிய மும்பை அமைந்திருக்கக்கூடிய மகாராஷ்டிராவின் நிதித்துறை அமைச்சர் என்றால் அது சாதாரண காரியம் கிடையாது. ஒட்டுமொத்த நாட்டின் ஜிடிபியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தின் நிதி அமைச்சராகவும், அதே மாதிரி திட்டமிடல் துறை அமைச்சர், பிளானிங் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டமிடல் துறையின் அமைச்சராகவும் இருந்து வந்திருக்கக்கூடிய அஜித் பவார் அவர்கள் தற்பொழுது மறைந்திருக்கிறார் என்ற செய்தி அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது.